மீனாட்சி, மீனாட்சி தேனு வாமா. வா என்ன இங்கே நிக்கிற? உள்ள வா. வா உள்ள வா போலாம். இல்ல தேனு, பரவாயில்ல இருக்கட்டும். நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க, அது விஷயமா பேசலான்னு வந்தேன். ஆ, அத்தை, சொல்லு மருமவளே. நாளைக்கு மீனாட்சிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அவளுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்லயே பந்தக்கால் நட போறாங்க. ஆனா இவ நிக்கிறத வந்து பார்த்தா வீடு வாசல் இல்லாதவ வந்து நிக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ குபேர வீட்டு சீமாட்டி மாதிரில தெரியுது. பாட்டி, எங்க அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போ நம்மள விட்டா அவளுக்கும் வேற சொந்தம் இல்ல. ஒரு விசேஷத்துக்கு அழைக்க வந்தவளை இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசுறது நல்லது இல்லம்மா. நீங்க வர சொல்லாம அவ உள்ள வரமாட்டா அத்தை. அவளுக்கு உள்ள வரத்துக்கு அனுமதி கொடுங்க அத்தை. ப்ளீஸ் பாட்டி. அத்தை விடுங்க அத்தை, நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, நாளைக்கு காலையில ஆதி வீட்ல பந்தக்கால் நடுறோம். எங்க அம்மா இருந்து செய்ய வேண்டிய சடங்கு இது. அவங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உன் கல்யாண ஏற்பாடு பந்தக்கால் நடுறது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப கூட அதை நிப்பாட்டலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்போ எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீ கங்கணம் கட்டிட்டு தெரியற. அதுக்கு காரணம் இருக்கு மீனாட்சி. ஏன்னா அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்தா நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தோம் பந்தக்கால் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க உன் அப்பத்தாவை கூப்பிட வீடு தேடி வந்தேன். ஏய் புரியாம பேசாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அம்மா மேல வச்சிருக்க மரியாதை மாதிரி தான் நான் உன் அம்மா மேலே வச்சிருக்கேன். நாளைக்கே அவங்க கண்ணு முழிச்சு, என்ன ஜீவா நீ கூட ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்றதுல இருந்து மீனாட்சியை தடுக்கலையான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி கொஞ்சம் அவசரப்படாத. கல்யாணங்கிறது ஒன் வே மாதிரி. ஒரு முறை உள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதுல இருந்து வெளியே வரவும் கூடாது. அதனால தான் சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்தை தள்ளி போடு. உனக்கே எல்லா உண்மையும் புரிய வரும். நீ சொல்ற மாதிரி ஆதி கெட்டவரா இருந்தா என் வாழ்க்கை தானே பாதிக்கும். பாதிச்சுட்டு போட்டுமே. ஏய், உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தையா தான் நாங்க பாக்குறோம். உன் வாழ்க்கை பாதிச்சா உங்க அம்மா மதினி, நான், எங்க அம்மா, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஜீவா டார்ச்சர் பண்ணாத, விட்டுரு. நீ எப்படியா பட்டவன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ தலைகீழ நின்னாலும் சரி, என் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் சக்தி, வெந்நீர்ல குளிக்கிற தொட்டியை வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப வசதியான வீடா தான் இருக்கு. மீனாட்சி கொடுத்து வச்ச பொண்ணுதான். ஆமாங்க. அம்மா தான் அடம் பிடிச்சு இங்க வரமாட்டேன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கு. இங்க வந்து இதெல்லாம் பார்த்திருந்தா வாயடிச்சு போயிருக்கும். அத்தைக்கு இன்னும் மீனாட்சி மேல கோவம் இருக்குங்க. அவங்களுக்கு அப்படி என்ன கோவமோ. ஆனா ஒண்ணு, மீனாட்சியை பத்தி இனி நாம கவலைப்பட வேண்டாம். அந்த பொண்ணு குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காரு.
ஜீவா ம். நீ எதுவும் சங்கடப்படாதயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும்யா, மீனாட்சி உன் மனசுல இருக்கா. நானும் உனக்கு அவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போயிடுச்சு. பரவாயில்லம்மா. நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அவன் நல்லா இருந்தா அது போதுமா. மீனாட்சி, இந்தா ஜூஸ் குடி. இல்ல எனக்கு வேண்டாம். கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்க போகுது, உடம்பு நல்லா பாத்துக்கணும்ல, ஜூஸ குடி. மீனாட்சி, அன்னைக்கு நகையெல்லாம் சரியா பார்த்து எடுக்க முடியல. உனக்கு இன்னும் நகை ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுமா, நம்ம போய் வாங்கிக்கலாம். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நீ எங்க வீட்டு மருமக, உனக்கு தேவையானதெல்லாம் நாங்க பாத்துப்போம். எதுவா இருந்தாலும் நீ தயங்காம கேட்கலாம். நீ சாப்பிட்டியா இல்லையா? டிஃபன் எடுத்துட்டு வர சொல்லவா? இல்ல இல்ல வேண்டாம், ஓ நான் சாப்பிட்டேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வரேன். என்ன? நீ என் ஒய்ஃபாக போறவ தானே, இதுல என்ன இருக்கு? இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓகே ஓகே கூல், நோ ப்ராப்ளம். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஓகே சரி வாங்க போலாம்.